Hi all, welcome to Exam Edge YouTube channel. So last class என்ன பார்த்திருந்தோம் simplificationல 125 வரைக்கும் பார்த்திருந்தோமா. So maximum question 144 தான். So இன்னைக்கியோட நம்ம simplification முடிச்சிருவோம். Next topic என்ன நாளையில இருந்து பார்க்க போறோம் அப்படினா percentage topic தான் பார்க்க போறோம். So இன்னைக்கான questions கடகடன்னு பார்த்துடலாமா. First question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு இன்னிங்ஸின் மிக அதிகமான ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கையில் 3/11 பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ரன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ரன்னு தான் வந்து 3/11 பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 126th கொஸ்டின் டோட்டல் ரன் வந்து எக்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ரன் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3/11 பகுதி, எதுல எக்ஸ்ல அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த அதிகமான ஓட்டங்கள் மீதியில் 3/11 பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த அதிகமான ஓட்டங்கள் அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீதியில், இதுல இருந்து மீதி எக்ஸ்ல இருந்து 3x/11 போயிருச்சு அப்படின்னா மீதி என்ன வரும் நமக்கு 8x/11 எப்படி வரும், எக்ஸ் மைனஸ் 3x/11 போட்டா மீதி நமக்கு 8x/11 கிடைக்கும். இந்த மீதியில எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எத்தனை பங்கு, 3/11 பங்கு. அதுதான் எனக்கு என்னது அடுத்த ஹையஸ்ட் அல்லது அடுத்த அதிகமான ஓட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு ஓட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசம் 9 எனில் மொத்தம் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது ரெண்டத்தோடைய வித்தியாசம் 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம், 3x/11 மைனஸ் 8 3s are 24. சோ 24x/11 into 11 equal to 9 அப்படின்னு எழுதிக்கலாமா. இப்போ எனக்கு என்ன வேணும், இங்க 2 11 இருக்கு. சோ அப்போ இங்கேயும் 11 மல்டிப்ளை பண்ணும். அப்போ இது என்ன வந்துடும், 33x minus 24x equal to 9. கீழே divided by 11 into 11 இருக்கும். அது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ல வந்துடும். ஸோ 33 minus 24 இங்க ஒரு 6 அங்க ஒரு 3. ஸோ அப்போ 9x equal to 9 into 11 into 11 அப்படின்னு வந்துடும். ஸோ 9 கேன்சல் ஆயிடுமா. அப்போ எக்ஸோட வேல்யூ 11 into 11 121 தான் நம்மளுடைய மொத்த ஸ்கோர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 127th. சோ 127th என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு ரீட் பண்ணுங்க. ஒரு அலுவலகத்தில் 1/3 பங்கு பணியாளர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இங்க உமன் மென் அப்படின்னு வச்சுக்கலாம். 1/3 பங்கு எனக்கு பெண்கள் அப்படின்னா 2/3 பங்கு எனக்கு என்ன இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க. அடுத்து பெண்களில் அரை பங்கு திருமணமானவர்கள் மற்றும் திருமணமான பெண்களில் 1/3 பங்கு பெண்களுக்கு குழந்தைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல அரை பங்கு எனக்கு என்னது, திருமணமானவர்கள். அப்போ 1/3 இன்ட்டு 1/2 திருமணமானவர்கள். அதுல எனக்கு என்னது 1/3 பங்கு வந்து குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 3s are 9 9 2s are 18. அப்போ 1/8 பங்கு இருக்கிறவங்களுக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்னது, ஆண்களில் 3/4 பங்கு ஆண்கள் திருமணமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2/3 பங்கு ஆண்கள்ல 3/4 பங்கு ஆண்கள் திருமணமானவர்கள் மற்றும் திருமணமானவர்களில் 2/3 பங்கு பேருக்கு குழந்தைகள் இருக்கின்றன. சோ 2/3 பங்கு இருக்கிறவங்களுக்கு குழந்தை இருக்கு. அப்ப இது ஃபுல்லா கேன்சல் பண்ணா 2 2 கேன்சல் ஆயிடும், 2 2 4 கேன்சல் ஆயிடும். சோ 1/3ல வந்து எனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு வந்துருச்சு. எனில் எத்தனை பங்கு பணியாளர்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க குழந்தை இருக்கிறவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாமா. ஆட் பண்ணா என்ன வரும், 1/18 பிளஸ் 1/3 அப்படின்னு வந்துரும். சோ இங்க இன்டர் 6 இங்க இன்டர் 6 அப்படின்னு பண்ணா 6 + 1 7 இல்லையா. சோ 7/18 பங்கு இருக்கிறவங்களுக்கு எனக்கு என்ன அப்படின்னா குழந்தைகள் இருக்கு. அப்ப குழந்தைகள் இல்லாதவர்கள் எத்தனை அப்படின்னு பாக்குறப்ப என்ன வந்துரும், 1 மைனஸ் 7/18 அப்படின்னு போட்டா போதுமா. அப்போ 1 மைனஸ் 7/18 இங்க கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 18 மைனஸ் 7/18 அப்படின்னு வந்துரும். அப்ப ஆன்சர் வந்து நமக்கு 11/18 பேருக்கு குழந்தை இல்ல. சோ அப்போ 127 ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வாளியின் கொள்ளளவு 13 லிட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு வாளி எடுத்துக்கிறாங்க சரியா. சோ ஒரு பக்கெட் அதனுடைய கொள்ளளவு வந்து 13.5 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கெப்பாசிட்டி. இப்ப அடுத்து இருக்கும் பொழுது 12 வாளிகள் நீர் தொட்டியை நிரப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இதே மாதிரி எனக்கு 12 பக்கெட் தண்ணி வந்து நான் ஊத்துனேன் அப்படின்னா அந்த பெரிய நீர் தொட்டி இருக்குல்ல, சோ அதுல ஊத்துறாங்க. அதுல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி நிரம்பிடுது, ஃபுல்லா ஆயிடுது. அப்போ இந்த நீர் தொட்டியோட கொள்ளளவு எனக்கு என்ன சொல்லலாம், 12 × 13 அப்படின்னு சொல்லலாமா. 13 நம்ம எப்படி எழுதலாம், 27ல பாதி தானே 13. சோ 27ல பாதி அப்படின்னு எழுதுறோம். இங்க 6 அப்படின்னு கிடைச்சிரும். சோ 27 × 6 போடுறப்போ 7 6 are 42, 4 2 6 are
12 பிளஸ் 4 என்னது 162 லிட்டர் தான் எனக்கு என்னது அந்த நீர் தொட்டியோட கொள்ளளவு. இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாளியின் கொள்ளளவு 9 இருந்தால் அதே தொட்டியை நிரப்ப எத்தனை வாளிகள் நீர் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல எனக்கு வாளியோட கொள்ளளவு 9 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிவைடட் பை 9 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு எத்தனை பக்கெட் தண்ணி வேணும்னு தெரிஞ்சிருமா? அப்போ டிவைடட் பை 9 போடுங்க, என்ன வரும்? 1ல 9 மிச்சம் 7 72னா 8 9 72. ஸோ டோட்டலா எத்தனை பக்கெட் தண்ணி தேவைப்படும்? 18 வாளி தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ 18 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மரம் ஒவ்வொரு வருடமும் அதன் உயரத்தின் 1/8 பங்கு உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் தற்போது அதன் உயரம் என்னது? 64 சென்டிமீட்டர். சோ தற்போது அதனுடைய உயரம் 64 சென்டிமீட்டர் எனில் 2 வருடம் கழித்து அதன் உயரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப வருடம் எனக்கு என்னது? 1/8 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற உயரத்துல இருந்து அப்படின்னா 64 × 1/8ன்னு போடுவோம். அப்ப கேன்சல் ஆகும். 8 சென்டிமீட்டர் வருஷம் உயர்ந்திருக்கும் இல்லையா? அப்ப வருஷத்துடைய கடைசியில எனக்கு மொத்த உயரம் என்னது? 64 + 8 அப்படின்னு போட்டா 72 சென்டிமீட்டர் ஆயிடும். இப்ப 2வது வருஷத்துல இந்த 72 சென்டிமீட்டர்ல 1/8 வந்து எனக்கு உயரும். சோ 72 × 1/8 அப்படின்னு போடணும். இப்ப இதை 8ஆம் வாய்ப்பால் அடிச்சா 9 சென்டிமீட்டர் எனக்கு 2வது வருஷம் உயர்ந்திருக்கும். அப்போ மொத்த உயரம் என்னது? எனக்கு 72 + 9 which is equal to 81 சென்டிமீட்டர். சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு எண்ணெய் கொள்கலன் 4/5 பங்கு நிரம்பியுள்ளது. சோ ஏதோ ஒரு எண்ணெய் டேங்க் அப்படின்னு வச்சுக்கலாமா? சோ அதுல வந்து 4/5 பங்கு நிரம்பி இருக்கு. அதுல என்ன பண்றாங்க? 6 குப்பி எண்ணெய் வெளியே எடுத்து மேலும் 4 குப்பி எண்ணெய் அதில் ஊற்றினாள். சோ 6 குப்பி வந்து வெளியில எடுத்துட்டாங்க, 4 குப்பி உள்ள ஊத்திருக்காங்க. அப்ப என்னது? மொத்தமா வெளியில எடுத்தது என்னது? எனக்கு 2 குப்பி வந்து வெளியில எடுத்துட்டாங்க. சரியா? சோ முதல்ல இருந்த அளவு என்னது? மொத்த கொள்ளளவு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா முதல்ல இருந்த எக்ஸ் ஃபுல்லா இல்ல, 4/5 ஆஃப் எக்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. இதுல இருந்து இப்ப எனக்கு என்னது? 2 குப்பி வெளியில எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு? அதில் ஊற்றினால் அந்த கொள்கலன் 3/4 பங்குக்கு நிரம்பும். எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு அங்க என்ன இருக்கு அப்படின்னா 3/4 பங்கா இருக்கு. ஏனெனில் அந்த கொள்ளலனின் எத்தனை குப்பி எண்ணெய் இருக்கும்? இதுதான் வந்து கேள்வி. சோ எத்தனை குப்பி அப்படின்னா எனக்கு இங்க எக்ஸ் மொத்தமா எவ்வளோ, இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? 4x/5. so 4x/5 - 2 = 3x/4 அப்படின்னு இருக்கு. so 3x/4. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 4x/5 - 3x/4 = 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப இதை என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 16x - 15x / 20 = 2. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிரும்? 20 × 2 40 அப்படின்னு கிடைச்சிரும். சோ 40 அப்படின்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்க என்னது? அந்த கொள்கலனில் எத்தனை குப்பி எண்ணெய் இருக்கும் தானே கேட்டிருக்காங்க. சோ எத்தனை குப்பி எண்ணெய் இருக்கும்? 40 குப்பி. அடுத்து 300 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களுக்கு எண்களை ஒதுக்க எத்தனை இலக்கங்கள் தேவைப்படும்? எத்தனை டிஜிட்ஸ் தேவைப்படும்? 300 பேஜ் இருக்கு ஒரு புக்ல. சோ அதுல எத்தனை டிஜிட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 131வது கொஸ்டின். இப்போ 300 பக்கம் இருக்கிற புக்ல எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு நம்பர் கொடுக்கலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ அப்போ 300 பக்கம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பக்கம் எல்லாம் என்ன இருக்கும்? 1 to 9 பேஜ் வந்து சிங்கிள் டிஜிட் இல்லையா? அடுத்து 10ல இருந்து 99 வரைக்கும் டபுள் டிஜிட் நம்பர். அதுக்கப்புறம் 100ல இருந்து 300 வரைக்கும் 3 டிஜிட் நம்பர் இல்லையா? சோ எத்தனை டிஜிட் எனக்கு இங்க? 1ல இருந்து 9 டிஜிட் வந்து தேவைப்பட்டிருக்கும். இப்போ இங்க மொத்தம் எத்தனை பக்கங்கள் அப்படின்னு தெரியணும். சோ எத்தனை பக்கங்கள் அப்படின்றத எப்படி சொல்லுவோம்? 99 - 10 + 1 அப்படின்னு சொல்லணும். சோ அப்ப இது என்னதுன்னா 89 + 1 90 பக்கங்கள் இருக்கு. சோ இந்த 90 பக்கங்களுக்கு எனக்கு என்னது? 2 டிஜிட் யூஸ் பண்ணிருப்பாங்களா? அப்போ 90 × 2 அப்படின்னு போடணும். 180 டிஜிட் வந்து வரும். அதுக்கப்புறம் இங்க எத்தனை பக்கங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ 300 - 100 + 1 அப்படின்னு வரும். சோ 201 பேஜ் வரும். 201 பேஜ்ல எனக்கு எல்லாமே 3 டிஜிட் நம்பர். அப்ப 201 × 3 அப்படின்னு போடணும். × 3 அப்படின்னு போட்டீங்கன்னா 603 டிஜிட் வந்துடும். சோ இப்ப என்ன பண்ணணும்? இது மொத்த டிஜிட்டையும் நான் ஆட் பண்ணணும். சோ 9 + 3 என்ன வந்துடும்? 12 1 9. சோ 792 டிஜிட்ஸ் மொத்தமா தேவைப்படுது. சோ 792 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 20 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் மொத்தம் 324 சேர்ந்து கூட்டுத்தொகை 71ஆக இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் 20 பைசா 25 பைசா இருக்கா? சோ 20 பைசா 25 பைசா. சோ மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 324 எண்ணிக்கை
கூட்டுத்தொகையில எனக்கு என்ன வந்துருது 71. மொத்த பைசா 324, அதனுடைய மதிப்பு வந்து 71. சோ அப்ப இது x, இது y அப்படின்னு வச்சுக்கிட்டா x plus y equal to 324. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துரும். இப்ப அடுத்து 71 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, சோ இது வந்து 20 பைசாவா, அப்ப 0.2p பிளஸ் இது வந்து 25 பைசா, சாரி 0.2x பிளஸ் 0.25y ஈக்குவல் டு 71 அப்படின்னு போட்டா இது நம்மளுடைய ரெண்டாவது ஈக்குவேஷனா வந்துரும். சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இப்ப என்ன கேட்டிருந்தாங்க, 25 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்ன, அதாவது இந்த y தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணா போதுமா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம்? இல்ல எனக்கு இங்க பாயிண்ட்ல வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா 20/100 அப்படின்னு போட்டுக்கோங்க. சோ 20x/100, இங்க என்னது 25/100y ஈக்குவல் டு 71 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை இப்ப சிம்பிளிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 20x பிளஸ் 25y ஈக்குவல் டு 7100 அப்படின்னு வந்துடும். இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன்னா எனக்கு இதுல y தான் வேணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்றேன், மல்டிப்ளை பை 20 அப்படின்னு பண்ணிடுறேன். பண்ணா என்ன வரும், 20x பிளஸ் 20y ஈக்குவல் டு 324 இன்டூ 2னா என்ன வந்துடும், 6480 அப்படின்னு கிடைச்சிடும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ரெண்டாவது ஈக்குவேஷனையும் புதுசா ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்குல்ல, சோ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்றேன். அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆகி போயிடும். இப்ப இதை மைனஸ் பண்றப்ப என்ன வரும், -5y. சோ இங்க மைனஸ் பண்றப்ப என்ன வரும், இங்க 6480 7100. சோ இங்க வந்து நமக்கு ஒரு 600 வரும், அப்புறமா ஒரு 20, சோ 620 அப்படின்னு கிடைச்சிடும். சோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். y ஈக்குவல் டு 620/5 அப்படின்னு வரும். சோ 620/5னா 1ல 1 மிச்சம் 1, சோ 2ல 10 மிச்சம் 2, சோ 124 காயின் அப்படின்னு கிடைச்சிடும். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நபர் தன்னுடைய பணத்தில் 1/3 பகுதியை ஆடைகளுக்கும், மீதியில் 1/5 பகுதியை உணவிற்கும், மீதியில் 1/4 பகுதியை பயணத்திற்கும் செலவழித்தான். சோ எல்லாமே தனித்தனியா கொடுத்திருக்காங்களா, சோ மீதியில்னு கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், தெளிவா எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு நபர் தன்னுடைய பணத்தில் 1/3 பகுதியை ஆடைகளுக்கும், சோ எக்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு, அதுல ஆடைகளுக்கு என்ன பண்றாரு, 1/3 பகுதி. அப்போ ரிமைனிங் என்ன இருந்திருக்கும் எனக்கு, எக்ஸ் மைனஸ் x/3னா 2/3 ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு ரிமைனிங் இருந்திருக்கும். அடுத்து என்னது, அந்த மீதியில எனக்கு 1/5 பகுதி உணவிற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபுட்டுக்கு எனக்கு இந்த மீதியில 1/5 பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ 2/3 ஆஃப் எக்ஸ் which is equal to எனக்கு என்னது 2/15, 2x/15 அப்படின்னு வந்துடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் எனக்கு, 13x/15 ரிமைனிங் ஃபுட்டுக்கு போக. அதுக்கப்புறம் இங்க திரும்பியும் பாருங்க, மீதியில் 1/4 பகுதியை பயணத்திற்கும் செலவழித்தான். மீதியில 1/4 பகுதி பயணம், டூர் அப்படின்னு வச்சுக்கலாமா. சோ டூருக்கு என்ன பண்றாங்க, 1/4 பகுதி, இதுதான் வந்து டூருக்கு போடுறாங்க. இதுக்கப்புறமும் எனக்கு ரிமைனிங் இருக்கும். சோ இது என்ன பண்ணுவோம் நம்ம, 13x/60 அப்படின்னு வரும். சோ இதுல 1 மைனஸ் 13x/60 அப்படின்னு போட்டா என்ன வரும், 1 மைனஸ் 13x/60 அப்படின்னு போடணும். அப்ப 60 மைனஸ் 30x அப்படின்னு வருமா, 60 மைனஸ் 13 அப்படின்னு வந்துரும்ல. அப்ப இங்க மிச்சம் எனக்கு என்ன இருக்கும், 47x/60 அப்படின்னு இருக்கும். இப்பொழுது அவனிடம் 100 ரூபாய் உள்ளது எனில் ஆரம்பத்தில் அவனிடம் இருந்த பணம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த ரிமைனிங் இந்த அமௌண்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டூருக்கு எனக்கு இவ்வளவு போக மீதி என்ன இருக்கோ, சோ அந்த காசு தான் எனக்கு 100 ரூபாய். அப்போ 1 மைனஸ் 13x/60 இருக்குல்ல, சோ அதுதான் எனக்கு 100 ரூபாய். இப்ப நான் இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 60 மைனஸ் 13x ஈக்குவல் டு எனக்கு 66,000 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? சோ அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த 6,000 நம்ம சால்வ் பண்ணும். சோ மேல இருந்து நம்ம திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா போடலாம். சரியா? சோ செக் பண்ணிக்கலாமா? சோ செக் பண்ணுங்க. ஒரு நபர் தன்னுடைய பணத்தில் 1/3 பகுதியை ஆடைகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ 1/3 பகுதி ஆடை, ட்ரெஸ். ஓகேவா? மீதி என்ன இருக்கு, 2/3 பங்கு இருக்கு. அந்த மீதியில தான் 1/5 பகுதி உணவிற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மீதியில 1/5 பங்கு உணவிற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப இந்த மீதியில 1/5 அப்படின்னா என்ன வந்துடும், 2/15 அப்படின்னு கிடைச்சிடும். சோ இப்போ 2/15 பங்கு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் எத்தனை இருக்கும்,
13/15 பங்கா. சோ அதுதான் வந்து 13/15 பங்கு அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கும், அதுல 1/4 பகுதி வந்து பயணத்திற்கு செலவழித்தான். இதுலதான் என்னது 1/4 பங்கு வந்து செலவு பண்ணியிருக்கோம். சோ அப்போ இங்க 13x 15 × 4 60 அப்படின்னு வந்துருச்சு. சோ இது எல்லாம் போக நமக்கு ரிமைனிங் தான் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிமைனிங் வந்து 100 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இங்கேயும் நமக்கு கொஸ்டின்ல ரிமைனிங் என்ன கொடுத்துட்டாங்க, 100 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்போ இந்த 100 ரூபாய் தான் இந்த 47/60 அப்படின்னு வந்துருச்சா. சோ இப்போ நமக்கு இங்க 47/60ன்னு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு பாயிண்ட்ல ஆன்சர் வர மாதிரி இருக்கு. சோ அதனால நமக்கு இங்க பின்னாடி இருக்கிற ஆன்சரையும் நம்ம செக் பண்ணிக்கலாமா. 2x/15 பாருங்க, இங்க நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த 2x/15 இருக்குல்ல. சோ இங்க நம்ம ரிமைனிங் போடுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவா பாருங்க. இங்க ரிமைனிங் போடுறப்போ நான் ஃபர்ஸ்ட் இருந்த எக்ஸ்ல இருந்து போட்டேன். அப்படி போடக்கூடாதுல. இங்க இருந்து இவ்வளவுதான் இருந்துச்சு மிச்சம், அதுல நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டேன். அப்ப இங்க ரிமைனிங் போடுறப்ப என்ன போடணும், 2x/3 minus 2x/15 அப்படின்னு போடணும். சரியா. சோ அப்ப இங்க into 5, இங்கேயும் into 5 அப்படின்னு வரும். அப்ப 10x minus 2x னா 8x/15 தான் எனக்கு மிச்சம் இருக்கும். இந்த 8x/15ல தான் இப்ப நம்ம என்ன பண்றோம், டூருக்கு 1/4 செலவு பண்றோம். சோ 1/4 of 8x/15. சோ இப்ப இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2x/15 வந்து நான் டூருக்கு செலவு பண்ணிருப்பேன். சோ டூருக்கு எவ்வளவு, 2x/15 செலவு பண்ணிருப்பேன். சோ இப்ப இதுதான் எனக்கு காசு இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இப்ப இதுல 2x/15 நான் செலவு பண்ணிட்டேன். சோ அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் மிச்சம் இருக்கிற இந்த 100 ரூபாய் வரும். ஓகேவா. சோ 8x/15 minus 2x/15 equal to 100 அப்படின்னு போடணும். சோ அப்போ இங்க கீழே எனக்கு ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப இங்க என்ன வந்துரும், 6x/15 equal to 100 அப்படின்னு வந்துரும். சோ x equal to 100 into 15/6. சோ இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வந்துரும், 50 அப்படின்னு வருமா. இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5. சோ 250 தான் வந்து ஸ்டார்டிங்ல அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு போடணும். சோ இப்ப தெரியுதா நம்ம எங்க தப்பு பண்ணுவோம்னு. அதே எக்ஸ்ல இருந்து டகடகன்னு மைனஸ் பண்ணிடுவோம். சோ அதை பண்ண கூடாது. ஓகேவா. சோ நம்ம எப்படி யோசிப்போன்றது புரியுதா. சோ அப்படி யோசிக்காம கொஞ்சம் எந்த இடத்துல ரிமைனிங் மீதில இருந்து எங்க மைனஸ் பண்ணும் அப்படின்றத பாத்துக்கணும். சோ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படி இல்லைன்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்தும் போலாம். சோ 200 ரூபாய் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு 200 ரூபாயில 1/3 நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றேன் அப்படின்னா 200ல 1/3 பங்கு போச்சு அப்படின்னா என்ன வரும் நமக்கு அப்படின்றத மிச்சம் பார்க்கணும். அந்த மிச்சத்துல 1/5 பங்கு எவ்வளோ அப்படின்னு நான் ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சாமுவேலை விட ராபர்ட் 15 கிலோ கூடுதலாக உள்ளான். சோ ராபர்ட்டோடைய வெயிட் என்னது, சாமுவேலை விட 15 கிலோ ஜாஸ்தியா இருக்காரு. அவர்களின் இணைந்த எடை 135. சோ சாமுவேலோடைய எடை எஸ்ன்னு வச்சுக்கலாம், ராபர்ட்டோடது S+15. இணைந்த எடை கூட்டுத்தொகை தான் வந்து 135. அப்போ S plus S/15 equal to 135 அப்படின்னு வந்துடும். இந்த 15 அந்த பக்கம் போச்சுன்னா 120. அப்போ 2S equal to 120. அப்போ S என்னது 60. சாமுவேலோட எடை வந்து 60 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு நபர் 60 பைசா மற்றும் 35 பைசா தபால் தலைகள் 147 வாங்கினான். சோ 60 பைசா ஸ்டாம்ப், 35 பைசா ஸ்டாம்ப். எத்தனை வாங்கியிருக்காரு அப்படின்னா 147 வாங்கியிருக்காரு. சோ அப்ப x plus y equal to 147 அப்படின்னு வந்துடும். அடுத்து அவன் செலவழித்த மொத்த தொகை 68.2. அவன் எத்தனை 35 பைசா தபால் தலைகள் வாங்கினான். சோ மொத்த காசு 60 பைசா. சோ 60 x/100 பிளஸ் 35 y/100. இதனுடைய மொத்த மதிப்பு தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 68 ரூபாய் 20 பைசா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதான் நம்மளுடைய ரெண்டு ஈக்குவேஷன். இதுல இப்ப என்ன கேட்டிருக்காங்க, 35 பைசா ஸ்டாம்ப் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அதான் கேக்குறாங்க. அதாவது ஒய் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இது என்ன பண்ணலாம், 60x பிளஸ் 35y ஈக்குவல் டு இங்க என்ன வந்துடும், இந்த 100 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 6820 அப்படின்னு என்னுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன் மாறிடும். சோ இப்ப இந்த ஒய் தான் வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 60ன்னு பண்ணிக்கலாமா. பண்ணா என்ன வரும், 60x பிளஸ் 60y ஈக்குவல் டு 147 இன்ட்டு 60ன்னு பண்ணணும். ஃபர்ஸ்ட் 6ல பண்ணிட்டு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
60க்கு மாத்திக்கலாம். ஸோ 42க்கு 4 மிச்சம் இருக்கும். அடுத்து 24 4 28 2 ஸோ 882 ஸோ 8820 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனே நான் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 60ல 35 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 25 இல்லையா? ஸோ மைனஸ் 25. இங்க என்ன வந்துடும்? நமக்கு 2000 வந்துருமா? ஸோ 2000. ஒய் என்ன வந்துடும்? இதுவும் மைனஸ்ல தான் வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ 2000/25 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டையுமே 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 400. இங்க என்ன வந்துடும்? ஒய் 80 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 80 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்து ஒரு 9 மீட்டர் வழுக்கும் தன்மையுள்ள சுவருடைய வறண்ட கிணற்றிலிருந்து ஒரு தவளை வெளியே வர முயற்சிக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த தவளை 60 சென்டிமீட்டர் குதித்து 30 சென்டிமீட்டர் கீழே இறங்கியது. அந்த கிணற்றிலிருந்து வெளியே வருவதற்கு தவளை எத்தனை முறை குதிக்க வேண்டும்? சோ இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல கேட்ட கணக்குகள் மாதிரிதான் இருக்கும் இல்லையா? சோ இந்த சம்முக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. நான் ஹிண்ட் கொடுக்கவா? சோ ஹிண்ட் என்ன பண்ணணும்னா 9 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க எல்லாமே அவங்க தாவி குதிக்கிறத சென்டிமீட்டர்ல சொல்லியிருக்காங்க. சோ 9 மீட்டர் நம்ம சென்டிமீட்டரா மாத்தினா 900 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். இந்த 900 சென்டிமீட்டர்ல லாஸ்ட்ல இருக்கிற இந்த 60 விட்டுருங்க. விட்டுட்டா 840ன்னு வரும். சோ 840ன்னு போட்டு எனக்கு 60 சென்டிமீட்டர் மேல போனா 30 சென்டிமீட்டர் கீழே வராங்க. அப்போ ரெண்டு ஜம்புக்கு எனக்கு என்னது 30 சென்டிமீட்டர் தானே போவாங்க. அப்போ டிவைடட் பை 30ன்னு போடுங்க. எத்தனை ஜம்ப்னு கிடைக்கும்? லாஸ்ட் ஒரு இதுல 60ல மேல போயிடுவாங்க. சரியா? சோ நான் ஹிண்டோ கொடுத்துட்டேன். நீங்க சால்வ் பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லிட்டு போங்க. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 450க்கு குறிப்பிட்ட டென்னிஸ் பந்துகள் வாங்கப்பட்டன. சோ 137வது கணக்கு. 450க்கு என்ன பண்றாங்க? குறிப்பிட்ட டென்னிஸ் 450 ரூபாய்க்கு எத்தனை நம்பர்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட என் நம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு பந்தும் 15 குறைவான விலையில் வாங்கினால் அதே பணத்தில் மேலும் 5 பந்துகள் வாங்கி இருக்க முடியும். சோ நான் இப்போ 450 பை நம்பர் ஆஃப் பால்ஸ், என் வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ்ன்னு வச்சுக்கலாம், வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ஒரு பந்தோட விலை என்னன்னு தெரிஞ்சிருமா? சோ ஒரு பந்தோட விலை எனக்கு எக்ஸ் ருபீஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ அந்த ஒரு பந்தோட விலை எனக்கு 15 ரூபா கம்மியா இருந்தா அதே பணத்துல நான் இன்னும் 5 பந்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பந்தோட விலை எனக்கு இன்னும் 15 ரூபா கம்மியா இருந்தா எனக்கு அதே 450 ரூபால இன்னும் 5 பந்து வாங்கியிருக்கலாம்னு சொல்றாங்க. என் இல்லாம n+5 வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க? வாங்கிய பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவோ, இந்த எண்ணு தான் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா 450 ரூபாய்க்கு ஒரு என் நம்பர் ஆஃப் பால்ஸ் வாங்குறேன். அப்போ ஒரு பாலோட விலை எக்ஸ் ரூபாய். எனக்கு ஒரு பாலோட விலை நான் 15 ரூபா கம்மி பண்றேன் அப்படின்னா எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 5 பால் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணும்? இந்த எக்ஸுக்கு பதிலா இதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அப்ப 450 பை n+5 ஈக்குவல் டு 450 பை n மைனஸ் 15 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? சோ இப்ப ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா போதும். சால்வ் பண்ணலாமா? சோ 450 பை n+5 நான் இந்த பக்கம் கொண்டு போறேன், 15 இந்த பக்கம் கொண்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ 450 பை n மைனஸ் 450 பை n+5 ஈக்குவல் டு 15 அப்படின்னு வந்துடும். சோ இதை அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன், 15 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 450 இன்ட்டு n+5 மைனஸ் 450 n டிவைடட் பை n இன்ட்டு n+5 ஈக்குவல் டு 15 அப்படின்னு வரும். ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? சோ சால்வ் பண்ணா இந்த 450 உள்ள போச்சு அப்படின்னா 450 n பிளஸ் 450 இன்ட்டு 5 மைனஸ் 450 n. இது வந்து மல்டிபிளிகேஷன்ல நான் இங்க எடுத்துட்டு போறேன் அப்படின்னா 15 n ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன வரும்? ஏன்னா இந்த n நம்ம உள்ள எடுத்துட்டு போயிடும். சோ அப்போ இங்க ஒரு 5 n இருக்குமா? சோ பிளஸ் 15 இன்ட்டு n இன்ட்டு 5 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த பிளஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ 450 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 15n ஸ்கொயர் பிளஸ் 15 இன்ட்டு n இன்ட்டு 5. எல்லாத்துலயுமே ஒரு 5 காமனா இருக்கா? ஸோ அப்போ டிவைடட் பை 5ன்னு போட்டா என்ன வந்துடும்? இந்த 5 போயிடும், இந்த 5 போயிடும், இங்க டிவைடட் பை 5னா 3 வந்துடும். ஸோ 3n ஸ்கொயர் பிளஸ் 15n மைனஸ் 450. இந்த 450 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா ஈக்குவல் டு 0. திரும்ப என்ன பண்ணலாம்? ஒரு 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? ஸோ n ஸ்கொயர் பிளஸ் 5n மைனஸ் 150 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு எனக்கு ஆப்ஷன்ல இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இதை ஃபேக்டரைஸ் பண்றதை நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு சிம்பிளா இருந்துச்சுன்னா ஆப்ஷன்ல இருந்து கூட போகலாம். இங்க எனக்கு 150 வேணும், இங்க 15 வேணும் அப்படின்னா இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? 10 15 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாமா?
இங்க பிளஸ் 5 அப்படின்னு வேற இருக்கு. அப்போ பிளஸ் 15n மைனஸ் 10n மைனஸ் 150 ஈக்குவல் டு 0 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இங்க இருந்து நான் n மட்டும் காமனா எடுத்தேன் அப்படின்னா n பிளஸ் 15 மைனஸ் இங்க இருந்து 10 காமனா எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்க என்ன வந்துரும் n பிளஸ் 15 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இங்கேயும் n பிளஸ் 15 இங்கேயும் n பிளஸ் 15. ஸோ n பிளஸ் 15 இன்ட்டு n மைனஸ் 10 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடலாம். அப்போ என்னோட வேல்யூ எனக்கு இங்க 10 வரும். இங்க வர்றப்போ எனக்கு மைனஸ் 15 வரும். நம்பர் ஆஃப் பால்ஸ் எனக்கு மைனஸ்ல வராது இல்ல. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவா 10 வந்து எந்த ஆப்ஷன்ல இருந்துச்சு? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃபேக்டரைசேஷன்லாம் வராது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி எந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1440 ஒரு பகுதி அதன் இரண்டாம் பகுதியை விட 7/9 பங்காக இருக்குமாறு பிரித்தால் அந்த சிறிய பகுதி எது? ஸோ மொத்த ரூபாய் 1440. அதை என்ன பண்றாங்க, ரெண்டு பகுதியா பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஒரு பகுதி அதன் இரண்டாம் பகுதியை விட 7/9 பங்கு. ஸோ நான் ரெண்டு பகுதி ஏ பி அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இது ஒரு பகுதி, இது ரெண்டாவது பகுதி பி. எனக்கு ஒரு பகுதி அதன் இரண்டாம் பகுதியை விட 7/9 பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஒரு பகுதியை எப்படி எழுதலாம், இரண்டாம் பகுதியை விட 7/9 பங்கு அப்படின்னு வந்துடும். அந்த சிறிய பங்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ இங்க a/b ரேஷியோ மாதிரி நமக்கு கிடைச்சிருமா, அதாவது விகிதம் மாதிரி. 138வது கொஸ்டினா. சோ 138வது கொஸ்டின் நமக்கு மொத்த ரூபாய் 1440. இப்ப எனக்கு ஏபின்னு ரெண்டு பங்கு பிரிச்சிருக்கேன். சோ இந்த ரெண்டு பங்குல பியோட பங்கு அப்படியே இருக்கு. பங்கு என்னது, எனக்கு இரண்டாம் பங்கை விட 7/9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ a/b ரேஷியோ எனக்கு என்ன வந்துரும், b × 7/9 by b அப்படின்னு வந்துரும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். a/b ஈக்குவல் டு 7/9. அப்போ a வந்து 7x, b வந்து எனக்கு என்னது 9x. கரெக்டா? அப்போ மொத்த பங்கு எனக்கு என்னது 7 + 9. ஸோ 7 + 9 16x. அந்த மொத்த பங்கு தான் எனக்கு 1440. இப்போ என்ன சிறிய பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த a 7x தான் என்ன அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இப்போ இந்த 16 டேபிளில் இல்லை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், 4, 3ல 12, மிச்சம் 2, 360 அப்படின்னு வரும். திரும்ப இதை நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 90 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் வந்து 90. 7xனா என்னது, 7 × 90 9 7s 63. அப்போ 630 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஒரு நீர் நிரம்பிய பாத்திரம் 40 கிலோ எடையுடையது. ஸோ ஒரு நீர் நிரம்பிய பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 139வது கொஸ்டின். பாத்திரத்தோட எடை வெசல் பிளஸ் வந்து நீர் வாட்டரும் ஃபில் ஆயிருக்கு. அதனுடைய அதனுடைய எடை தான் வந்து 40 கிலோ. அது பாதி நிரம்பி இருந்தால் அதன் எடை 30 கிலோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபுல்லா நிரம்பி இருந்துச்சு 40. இப்போ அந்த பாத்திரம் இல்லாம எனக்கு பாதி தான் வந்து தண்ணி நிரம்பி இருக்கு அப்படின்னா 30 கிலோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டத்தோட வித்தியாசம் நமக்கு என்ன சொல்லுது, பாதி தண்ணியோடைய அளவு சொல்லுதா. பாதி தண்ணியோட அளவு எனக்கு என்னது 10 கிலோ அப்படின்னு சொல்லுது. அப்போ முழு தண்ணியோட அளவு என்னது, எனக்கு 20 கிலோ அப்படின்னு வந்துருமா. பாதி தண்ணியோட அளவு 10 கிலோ, முழு தண்ணியோட அளவு 20 கிலோ அப்படின்னு வந்துரும். சோ அப்ப இது 20 கிலோ. அப்ப பாத்திரத்தோட அளவு எடை என்னது, அது ஒரு 20 கிலோ. இப்ப கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க, காலி பாத்திரத்தின் எடை. சோ காலி பாத்திரத்தின் எடை நமக்கு என்ன கிடைச்சது, 20 கிலோ. அவ்வளவுதான். அடுத்தது 5 நாற்காலிகள் மற்றும் 2 மேஜைகளின் விலை 1350 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 5 நாற்காலிகள், 5 சேர், ஓகேவா, 2 மேஜைகள் பெஞ்ச் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதனுடைய விலை 1350. அதான கொடுத்திருந்தாங்க, 1350. ஒரு மேஜையின் விலையும் 2 நாற்காலியின் விலையும் சமமானது. ஒரு பெஞ்சோட விலையும் 2 நாற்காலியோட விலையும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் ஒரு நாற்காலி மற்றும் ஒரு மேஜையின் விலை. ஸோ ஒரு சேரு ஒரு பெஞ்சோட விலை என்ன, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜைனா பெஞ்சா இல்லை டெஸ்கான்னு தெரியல, நான் ஜஸ்ட் பெஞ்சுன்னு வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ எனக்கு இந்த ஒரு பெஞ்சோட விலை வந்து 2 சேரோட விலைக்கு ஈக்குவல். அப்போ நான் இங்க 2 சேர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா இது என்னது 4 + 5 9 சேரோட விலை எனக்கு 1350. அப்போ ஒரு சேரோட விலை என்னது 1350 / 9ன்னு வந்துருமா. 1ல 9 மிச்சம் 4. ஸோ 150 அப்படின்னு வந்துடும். ஒரு சேரோட விலை 150. ஸோ அப்போ இங்க ஒரு சேரோட விலை 150. எனக்கு ஒரு பெஞ்சோட விலை 2 சேரோட விலைக்கு சமம். அப்ப 2 சேர் விலை என்னது 300. அப்போ மொத்த விலை எனக்கு என்ன வந்துடும் 450. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு நீர் தொட்டி சரியாக 12 லிட்டர் நீரை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6 லிட்டர் அல்லது அதற்கு கீழே உள்ள நீர் உள்ளவாறு நீரை வெளியேற்றினால் எத்தனை லிட்டர் நீர் வெளியேற்றப்பட்டது? சோ ஒரு 100 வருது. நீர் தொட்டியோட அளவு வந்து 12 லிட்டர். ஓகேவா? அதுல இருந்து நீரை திறந்து விடுறாங்க. சோ எவ்வளவு திறந்து விடுறாங்கன்னு தெரியாது. நான் வந்து எக்ஸ் லிட்டர் தண்ணி வெளியில போற மாதிரி திறந்து விடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ 12 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, நீர் தொட்டியில இருக்கிற தண்ணி எனக்கு 6 லிட்டர் அப்படி இல்லைன்னா எனக்கு அதுக்கும் கீழே இருக்கிற மாதிரி நான் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ எக்ஸ் மைனஸ் 6 லிட்டர் இருக்கிற மாதிரி நான் திறந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் திறந்து விட்ட தண்ணி தான், இதுவும் எனக்கு மீதி இருக்க தண்ணி. சோ இது ரெண்டும் சமமா இருக்குமா? சோ அப்ப இது ரெண்டையும் சமம் அப்படின்னு வச்சு போட்டா என்ன வரும்? 12 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. ஸோ 12 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. ஸோ இப்போ இந்த எக்ஸை நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டா என்ன வந்துடும்? 2x. இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா பிளஸ் 6ன்னு வந்துடும். ஸோ 18. அப்போ எக்ஸோட வேல்யூ 18/2 அப்படின்னா 9 லிட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது மொத்தம் 12 லிட்டர் இருந்துச்சு. அதுல எக்ஸ் லிட்டர் தண்ணியை நான் வெளியில திறந்து விட்டுட்டேன். சரியா? அப்போ இது என்னது? மீதி எனக்கு எவ்வளவு தண்ணி இருக்கும் அப்படின்றது. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, மீதி எவ்வளவு தண்ணி இருக்கிற மாதிரி திறந்து விட்டுருக்கேன் அப்படின்னா 6 லிட்டர், அப்படி இல்லைன்னா 6 விட கம்மியா இருக்க மாதிரி நான் திறந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் மீதி இருக்க தண்ணி தான். அதனாலதான் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சம் புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க, ஒரு வகுப்பு காலை 10 மணிக்கு தொடங்கி மதியம் 1:27 வரை நீடித்தது. அப்ப எத்தனை மணி நேரம் கிளாஸ் போயிருக்கு? 3:27. 3 மணி நேரம் 27 நிமிஷம் போயிருக்கு. சோ அப்போ மொத்தமா என்ன பண்ணலாம்? இது 180 நிமிஷம் பிளஸ் 27. அப்போ மொத்தம் 207 நிமிஷம் கிளாஸ் நடந்திருக்கு. இந்த இடைவேளையில் 4 பிரிவு வகுப்புகள் நடந்தன. 4 கிளாஸ் நடந்திருக்கு. ஒரு வகுப்பு முடிந்தவுடன் 5 நிமிடங்கள் மாணவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது. சோ அப்போ ஒரு வகுப்பு முடிஞ்சதும் 5 நிமிஷம் கேப் அப்படின்னா நடுவுல 4 பீரியட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 பீரியட் நடுவுல 3 கேப் தான் இருந்திருக்கும். அப்போ மொத்தம் கேப் எவ்வளவு? எனக்கு 5 நிமிஷம்னா 15 நிமிஷம் கேப் இருந்திருக்கும். சோ அப்போ இங்க 207 மைனஸ் 15ன்னு போட்டா எனக்கு 4 கிளாஸ் எவ்வளவு நேரம் நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ 4 ஈக்குவல் கிளாஸ் 4x பிளஸ் 15 ஈக்குவல் டு 207. இப்ப என்ன கேக்குறாங்க, எனில் ஒவ்வொரு வகுப்பின் சரியான கால அளவானது. சோ இந்த எக்ஸ் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 4x ஈக்குவல் டு, சோ இங்க புரியுதுல, 4x பிளஸ் 15 ஈக்குவல் டு 207. இந்த 4x எப்படி வந்துச்சு? 4 பீரியட்ஸ் நடக்குது. ஒரு பீரியடும் ஈக்குவல் லென்த், அதனால x பிளஸ் லென்த். சோ இப்போ இந்த கேப்ல எனக்கு 5 நிமிஷம் பிரேக், இந்த கேப்ல 5 நிமிஷம் பிரேக், இந்த கேப்ல 5 நிமிஷம் பிரேக். சோ 15 நிமிஷம் பிரேக். சோ அதெல்லாம் சேர்த்துதான் எனக்கு இந்த 207 நிமிஷம். சோ அப்போ 4x என்ன வந்துடும்? 207 மைனஸ் 15 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸ் வந்து இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். சோ 207 மைனஸ் 15ன்னு போட்டா என்ன வந்துடும் நமக்கு? 192 அப்படின்னு கிடைக்குமா? சோ 192/4 அப்படின்னு வரும். சோ இப்ப 4ல எனக்கு 16, மிச்சம் 3. சோ 48 நிமிஷம் எனக்கு ஒரு கிளாஸும் நடந்திருக்கும். சோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த 143 ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது சால்வ் பண்ணுமா? பிராக்கெட்ல இருக்கிறது சால்வ் பண்ணா இங்க என்ன வந்துடும்? -3 + 2 அப்படின்னா -1ன்னு வரும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. சோ அப்ப இந்த -1னா +1. சோ 5 + 1 6ன்னு ஆயிடும். சோ 8 மைனஸ் 6 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணும். சோ அப்போ இங்க 8 மைனஸ் 6 டிவைடட் பை 2ல 6 டிவைடட் பை 2 3. அப்ப 8 மைனஸ் 3 5 அப்படின்னு நியூமரேட்டர்ல கிடைச்சிடும். கீழே என்ன வரும் பார்க்கலாமா? 5 மைனஸ் 3 2. இங்க 5 மைனஸ் 8 எனக்கு -3. ஆனா இது வந்து மாடுலஸ் சிம்பிள். இந்த மாடுலஸ் சிம்பிள் போட்டா எனக்கு உள்ள மைனஸ் இருந்தாலும் வெளியில வரப்ப பிளஸ்ஸா தான் வரும். சோ அப்ப இங்க வெளியில மைனஸ், இங்க 3. வித்தியாசம் என்னன்னு மட்டும் எழுதினா போதும். 3 டிவைடட் பை 3 அப்படின்னு வந்துடும். சோ 3 டிவைடட் பை 3 1. 2 மைனஸ் 1 1. அப்ப ஆன்சர் 5 அப்படின்னு வந்துடும். அடுத்தது பாருங்க, 1 3/16 மற்றும் அதன் தலைகீழ் ஆகியவற்றின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது சிம்பிள் கொஸ்டினா? சோ இந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்காக ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ண போறீங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1 3/16 அப்படின்னா 16 + 3 19. சோ 19/16க்கும் இதனுடைய தலைகீழ என்ன? தலைகீழ்னா என்னது? 16/19ன்னு வந்துடும். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னன்னு தான் கேக்குறாங்க. இது நார்மல் பிராக்ஷன் கணக்கு தானே? நீங்களே போட்டு எனக்கு ஆன்சர் சொல்றீங்களா? சோ இது எல்லாமே எனக்கு கூடுதல் வினா விடை அப்படின்னு போட்டு ஒரு 10 கொஸ்டின் நினைக்கிறேன். சோ 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சோ அந்த கொஸ்டின் நான் வந்து ஹிண்ட் மாதிரி கொடுப்பேன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு அதை ஹோம்ஒர்க்கா நீங்க எனக்காக ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? சரியா? நான் ஹிண்ட் மாதிரி எல்லா சம்லையுமே நான் கொடுத்துட்றேன்.
ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு 2 பிளஸ் 8/13 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க 1 இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுத்தா 2 into 13 26. 26 பிளஸ் 8 34 வந்துருமா? அப்போ 34/13 இங்க. இங்க என்னது 4 minus 2 2. இங்க நடுவுல பிளஸ் இருக்கு. அப்போ 2 plus 34/13. இங்க கீழே 1 இருக்குன்னா திரும்ப இங்க என்னது எல்சிஎம் எடுக்கப்போ 2 into 13 26 plus 34/13 அப்படின்னு வந்துரும். ஸோ 6 4 10 1 60 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 60/13. ஸோ இந்த பிராக்கெட் ஃபுல்லா சேர்த்து தான் எனக்கு இந்த 60/13. இது என்னது 8 minus 5 3. 3 divided byன்னு இருக்கு. நான் அதை மல்டிப்ளை பைன்னு வச்சா இதை ரெசிப்ரோக்கல் எழுதணுமா? ஸோ 13/60 அப்படின்னு வரும். இதை இப்போ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ ஃபைனலா என்ன இருக்கு 3 divided by 13/20 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை மாத்தி எழுதுனா 3 into 20/13 அப்படின்னு வரும். 3 into 20 60. ஸோ 60/13 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க 5 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ எடுத்தது இந்த 5 இந்த 5 கேன்சல் பண்ணிடக்கூடாது. இங்க பாருங்க நல்ல பிளஸ் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 25 into 14. 25 into 10 போட்டா 250. அதுக்கப்புறம் 25 into 4 போட்டா ஒரு 100. அப்போ 350 வந்துடும். ஸோ 350 plus 1450/5. ஸோ இந்த 1450யோட இந்த 50னா 1500. ஸோ 1800/5 அப்படின்னு வரும். ஸோ 1800/5னா 3ல 15 மிச்சம் 3. ஸோ 360 equal to 1998 divided by இங்க தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. ஸோ இது 1998 divided by எக்ஸ் ஈக்குவல் டு 360. ஸோ இதுதான் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ 1998 divided by எக்ஸ் ஈக்குவல் டு 360 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சு, 360 இந்த பக்கம் வந்துருமா? ஸோ 360 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை நம்ம 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 90, 4ல 16 மிச்சம் 3, 9 4s 36 மிச்சம் 3. ஸோ 4 டேபிள்ல கேன்சல் ஆகல. ஸோ 2 டேபிள்ல இருந்து நம்ம கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணணும். எதுக்கு ஒரு வாட்டி ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ 5 பாயிண்ட்லலாம் ஆன்சர் இருக்கு. சரி ஓகே. ஸோ இதை நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணி பார்த்தா என்ன வரும்? 180. இது என்னது 9ல 18 மிச்சம் 1, 9ல 18 மிச்சம் 1 9. திரும்ப என்ன பண்ணலாம்? 180 டேபிள்லயே ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் பண்ணி பார்க்கலாம். இல்ல 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 60, இது 333 அப்படின்னு வரும். திரும்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 20, இது 111. ஸோ 111/20 வருதா? ஸோ 25ல 100. ஓகேவா? ஸோ 25ல 100னா ரிமைனிங் 11 இருக்கும். 0 போடுவோம். திரும்ப 5ல 100, திரும்ப 10. அப்போ 5.555 போயிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 104 minus 21 into 448 divided by 16 plus 1013. இங்க கொஸ்டின் மார்க்கு மேல ஸ்கொயர் வேற இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் போடணுமா? ஸோ அப்போ இதை தான் ஃபர்ஸ்ட் போடணும். இருங்க புது பேஜ்ல எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? 104 minus 21 into 448. 448க்கு மட்டும் divided by 16 plus 1013 equal to question mark square. ஸோ நான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 16 இல்லை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 112. திரும்ப இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ல 8. ஸோ 28 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ 28 into 21 போடணும். ஸோ into 20 போட்டா 516 வரும். அப்புறம் ஒரு 28. ஸோ 588 வருமா? 104 minus 588 plus 1013. ஸோ 1013 plus 104 ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ 1117 வரும் மைனஸ் 588. ஸோ 1117 minus 588 பண்ணீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. 1117 minus 588னா 529 equal to x ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ 529 எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 20 ஸ்கொயர் வந்து 400 அப்படின்னு வந்துருமா? ஸோ 21 ஸ்கொயர் 484. ஸோ அப்போ 22 இல்லை 23 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல இருந்து பார்க்கலாம் 23 இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிறைய புள்ளி புள்ளியா வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா கிட்ட இருக்க வேல்யூவோட பண்ணிக்கலாம். ஸோ 60 அப்படின்னு பண்ணிக்கலாம். இங்க 256ஓட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 16ன்னு தெரியுமா? 16 டிவைடட் பை 9.98 இருக்கு. நான் 10ன்னு வச்சுக்கிறேன். மைனஸ் 38. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 0 கேன்சல் ஆயிடும். 6 into 16 64. ஸோ 64 minus 38 அப்படின்னு போட்டா நமக்கு இங்க என்ன வந்துடும்? 26. ஸோ 26 கரெக்டாக தான் போட்டிருக்குமா? மைனஸ் தானே? ஸோ இங்கே தப்பு பண்ணியிருக்கோமான்னு பாருங்க. இங்கே இன்டூ. ஸோ 16 into 6 24 2. ஸோ
சாரி 16 into 6 தப்பா போட்டிருக்கேன். ஸோ 36 396 வரும். ஸோ 96 minus 38. ஸோ 16ல 8 போச்சுன்னா 8. ஸோ 8ல 3 போச்சுன்னா 5. ஸோ 58 is the answer option D. ஸோ 5th question பாருங்க. 5thல எல்லாமே ஸ்கொயர் வச்சு இருக்கு. ஸோ அதனால நான் சால்வ் பண்றேன். 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 32.01 இருக்கு. ஸோ நான் அந்த 01 எடுக்கல 32 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டேன். into 512 to the power 1/3 அப்படின்னா cube root of 512 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து 33.99 இருக்கா. ஸோ 99 இருக்கிறதுனால நான் 34 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 34 ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க divided by 2 power 9 divided by 2 power 9 into 16.97 இருக்கு. ஸோ அதை நான் 17 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பவர்ல என்ன. ஸோ 2 பவர் இந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 பவர்ல கொண்டு போகணும். ஸோ இதை 32 ஸ்கொயர். ஸோ 32 இன்ட்டு 32ன்னு வச்சுக்கலாமா. இன்ட்டு இது கியூப் ரூட் 8 அப்படின்னு வந்துடும். இன்ட்டு இந்த 34க்கு மட்டும்தான் இது டிவைடட் பை. சரியா. அப்போ 34 டிவைடட் பை இங்கே என்னது 2 பவர் 9 இன்ட்டு 17 ஸ்கொயர். ஸோ 17 ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன வந்துடும் 17 இங்க 2 அப்படின்னு கிடைச்சிரும். இங்க 34 ஸ்கொயர் இல்ல. ஸோ அப்போ இன்னொரு 34ம் இருக்கு. ஸோ இந்த 17 கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ மேல 2 2 இருக்கு. இங்க 2 பவர் 9 இருக்கு. ஸோ அப்போ இங்க கேன்சல் பண்ணா இங்க 7ன்னு வந்துருமா. இந்த 2 2வையும் கேன்சல் பண்ணா. ஸோ அப்போ இப்போ என்ன இருக்கு 32 into 32 into 8 into 1/2 power 7 equal to 2 power x அப்படின்னு இருக்கு. ஸோ 32னா 2 power 5 அப்படின்னு எழுதலாம். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அப்போ 2 power 5 into 8 into 2 power இது மேல போயிடுச்சுன்னா -7 which is equal to 2 power x. இது 10. இதை எப்படி எழுதலாம் 2 cube எழுதலாம். ஸோ பவர்ல ஆட் பண்ணுவோமா. ஸோ 5 plus 5 10, 10 plus 3 13. அப்போ 2 power 13 minus 7 equal to 2 power x. ஸோ 13ல 7 போச்சு அப்படின்னா 6ஆ. அப்போ 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது 6 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 10 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஹிண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா போட்டுட்டு இருக்கேன் இல்லையா. நீங்களும் அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட் 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 10 ஹோல் ஸ்கொயர். நடுவில் பிளஸ் இருந்துச்சு. பிளஸ் ஸ்கொயர் ரூட் 2 பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 22. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் எனக்கு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல போட்டால் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு கிடைச்சிரும். பிளஸ் இதை வந்து நம்ம திரும்ப ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 22. ஸோ இதை தான் சால்வ் பண்ணும். இங்கே என்ன வந்துடும் ஃபர்ஸ்ட் 5 10 15. அதுக்கப்புறம் இங்கே வந்து 25 27. ஸோ 15 27 அப்படின்னா 5 7 12 142. இங்கே ஒரு 22 மைனஸ் இருக்கு. இந்த பக்கம் வந்தா பிளஸ் 22 அப்படின்னு ஆயிடுமா. ஸோ 64 அப்படின்னு ஆயிடும். ஸோ 64 மைனஸ் 2 ஸ்கொயர் ரூட் 5 ஸ்கொயர் ரூட் 10 பிளஸ் 2 5 ஸ்கொயர் ரூட் 10 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும் மேனேஜ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து பிளஸ் டேர்ம்ல இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இதை என்ன பண்ணலாம் நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 இன்ட்டு 5 அப்படின்னு எழுதலாமா. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 இன்ட்டு 5 எழுதுனா இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் 5 இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் 5. அப்போ 2 இன்ட்டு 5 இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 மட்டும் தான் இருக்கும். இங்கே என்ன இருக்கு பிளஸ் 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 மட்டும் தான் இருக்கு. இங்கே மைனஸ்ல இருக்கு இங்கே பிளஸ்ல இருக்கு. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் which is equal to எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64னா பிளஸ் ஆர் மைனஸ் 8 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2116 அப்படின்னு இருக்கு. ஸோ 7th question square root of 2116 divided by 0.01 in square 0.01 in 55% அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ 0.01 in 55% equal to question mark into 20. ஸோ இந்த கொஸ்டின் தான் இருக்கு. இதை என்ன பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம் ஃபேக்டரைசேஷன். ஸோ 2 டேபிள்ல போட்டோம்னா 1ல 2 அதுக்கப்புறம் 0 5ல 10 மிச்சம் 1 8. திரும்ப 2 டேபிள்ல போறப்போ 5ல
10 2ல 4 மிச்சம் 1 9 529 529 23 ஸ்கொயர்னு இப்பதான் பார்த்தோமா ஸோ 23 இன்ட்டு 23 ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எனக்கு என்ன வந்துடும் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 23 இன்ட்டு 23 அப்படின்னு கிடைச்சிரும் டிவைடட் பை 0.01 எப்படி எழுதலாம் 1/100 எழுதிக்கலாமா இன்னுனா ஆஃப் ஸோ மல்டிப்ளை 55%னா 55 by 100 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 20 இல்லை 20x அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 2 ஒரு 2வா வெளியில வரும் 2 23 ஒரு 23ஆ வெளியில வரும் ஸோ இங்க டிவைடட் பை 5 டேபிள்ல கேன்சல் பண்றப்போ 11 இது என்னது 20 அப்படின்னு கிடைச்சிரும் ஸோ டிவைடட் பை இப்போ 11 by 2000 ஈக்குவல் டு 20x ஸோ இந்த டிவைடட் பை மல்டிப்ளிகேஷனா மாத்தணும் அப்படின்னா நம்ம ரெசிப்ரோக்கலா வந்துருமா ஸோ இன்டூ 2000 by 11 ஈக்குவல் டு 20x அப்படின்னு கிடைச்சிரும் ஸோ 2 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 10 ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும் அப்போ 23 இன்டூ 2 46 ஸோ 4600 by 11 ஈக்குவல் டு எக்ஸ் ஸோ ஆப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு சால்வ் பண்ணலாமா பாயிண்ட்ல இருக்கு ஸோ அப்போ 11 டேபிள்னா 4ல 44 மிச்சம் 2 ஸோ 1ல 11 மிச்சம் என்னது 8 ஸோ 7ல 77 ரிமைண்டர் 3 0ன்னு வரும் ஸோ 2 ஸோ 417 பாயிண்ட் ஆன்சர் இல்லை 417 பாயிண்ட் ஸோ அப்போ நம்ம எங்கேயாவது ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த சம் மட்டும் நீங்க செக் பண்ணி திரும்ப ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா ஏன்னா இங்க இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது மட்டும் தான் கரெக்டா இருக்கும் சாரி டஃபா இருக்கும் ஸோ அது நான் சொல்லிட்டேன் ரிமைனிங் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்றீங்களா நம்ம எங்க மிஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்து ஓகே ஸோ ஆன்சர் வந்து 126.5 ஆமா ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க இங்க ஏதாவது கேன்சலேஷன் மிஸ் பண்ணிட்டோமா என்னன்னு பாருங்க கரெக்டா போட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 26 அது மாதிரி இந்த கொஸ்டினையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஸோ இந்த 2 கொஸ்டினையும் செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் டாபிக் தான் பார்க்க போறோம் ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் டாபிக் பார்க்குறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ